வணக்கம் பெண்களே. இன்று சுவையான ரெசிபி ஒன்று பார்ப்போமா? ரெசிபியின் பெயர் செட்டிநாட்டு ஆட்டுக்கறி பிரியாணி. தேவையான பொருட்கள்: ஆட்டுக்கறி 1 கிலோ, பிரியாணி அரிசி 1 கிலோ, சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, தக்காளி 1/4 கிலோ, பச்சை மிளகாய் 100 கிராம், அதாவது 10 முதல் 12 மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன், பட்டை லவங்கம் பிரியாணி இலை தலா 2, ஏலக்காய் 3, புதினா 1 கைப்பிடி அளவு, கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி அளவு, சோம்பு 1/2 ஸ்பூன், தேங்காய் பால் 2 கப், மஞ்சள் தூள் சிட்டிகை அளவு, நெய் 50 கிராம், எண்ணெய் 100 கிராம், உப்பு தேவையான அளவு. சமைக்கும் விதம்: ஆட்டுக்கறியை சுத்தம் செய்து துண்டுகளாக்கி வைத்து கொள்ளவும். வெங்காயம் தக்காளியை நறுக்கி கொண்டு பச்சை மிளகாயை கீறி வைத்து தயாராகவும். அடுத்து குக்கரில் நெய் மற்றும் எண்ணெயை ஊற்றி சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை தாளிக்கவும். வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கவும். பச்சை வாசனை போகும் வரை வதக்கி பின் தக்காளியை சேர்த்து வதக்கவும். மஞ்சள் தூள், புதினா, கொத்தமல்லி போட்டு வதக்கி ஆட்டுக்கறியை சேர்த்து கிளறவும். பின் 1 டம்ளர் சுடுநீர் சேர்த்து தேவையான அளவு போட்டு வேக விடவும். ஆட்டுக்கறி நன்கு வெந்த பிறகு தேங்காய் பால் ஊற்றவும். பின் பிரியாணி அரிசியை கழுவி களைந்து போடவும். தண்ணீர் ஊற்றவும். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணீர் என்பது கணக்கு. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்கவும். ஆஹா, கமகமக்கும் வாசனையுடன் செட்டிநாட்டு ஆட்டுக்கறி பிரியாணி ரெடி. தொட்டுக்கொள்ள வெங்காய பச்சடி சரியான காம்பினேஷன். என்ன பெண்களே, பிடித்திருக்கிறதா? நாளை மீண்டும் ஒரு செய்தியுடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.